வணக்கம் மாணவர்களே. மெட்ரிக் லீட் ஸ்க்ரூவில் மெட்ரிக் த்ரெட் மற்றும் இன்ச் லீட் ஸ்க்ரூவில் மெட்ரிக் த்ரெட்ஸை வெட்டுதல் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை கியர் பாக்ஸில் சேஞ்ச் கியர்ஸ் அல்லது ஷிஃப்ட் லிவரின் நிலையை செட் செய்தல், எக்ஸ்டர்னல் வி த்ரெட்டை கட் செய்தல், பிட்ச் கேஜை பயன்படுத்தி த்ரெட் ப்ரொஃபைல் பிட்ச் அல்லது டிபிஐ சரிபார்த்தல். மெட்டீரியல்ஸ் மற்றும் equipment, lathe machine, die set, screw pitch gauge, center gauge, special gears 5x127, hand tools. Process. Task 1. Raw material அளவை சரிபார்க்கவும். ஜாபை 50 mm சக்கிலிருந்து வெளிப்புறமாக பிடிக்கவும் மற்றும் ட்ரூ செய்யவும். எண்டை ஃபேஸ் செய்யவும். 2x45 டிகிரி சாம்பர் செய்யவும். ஜாபை தலைகீழாக மாற்றி சக்கில் ஹோல்ட் செய்யவும். மறுபக்கத்தை ஃபேஸ் செய்யுங்கள் மற்றும் மொத்த நீளம் 70 mm வைக்கவும். டர்ன் ஸ்டெப் செய்யவும். டயமீட்டர் 24 mm to 50 mm லெங்த் வரை. அகலத்தில் அண்டர் கட் செய்து அண்டர் கட்டின் டயாமீட்டரை 18 mm அளவில் பராமரிக்கவும். 2x45 டிகிரி சாம்பர் செய்யவும். சேஞ்ச் கியரை தேவையான விகிதத்தில் அமைக்கவும். சிறந்த கியர் 127 டீத்தை பயன்படுத்தவும். mm pitch thread-ஐ 45 mm லெங்த் வரை வெட்டுங்கள். த்ரெட்களின் உருவாக்கத்தை சரிபார்க்கவும். டாஸ்க் 2 இன் ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். ஜாபை 55 mm சக்கிலிருந்து வெளிப்புறமாக பிடிக்கவும் மற்றும் ட்ரூ செய்யவும். எண்டை ஃபேஸ் செய்யவும். அதிகபட்ச நீளம் வரை டயமீட்டர் 30 mm டர்ன் செய்யவும். 2x45 டிகிரி சாம்பர் செய்யவும். ஜாபை தலைகீழாக மாற்றி சக்கில் ஹோல்ட் செய்யவும். மறுபக்கத்தை ஃபேஸ் செய்யுங்கள் மற்றும் மொத்த நீளம் 75 mm வரை பராமரிக்கவும். டர்ன் ஸ்டெப் செய்யவும். 1/1/2 இன்ச் அல்லது 34.6 mm முதல் 55 mm நீளம் வரை 5 mm அகலத்தில் ஒரு அண்டர் கட் உருவாக்கி அண்டர் கட் டயமீட்டர் 18 mm பராமரிக்கவும். 2x45 டிகிரி சாம்பர் செய்யவும். விகிதத்தில் இயக்கப்படும் கியர் டிரைவரை மாற்றவும். சிறந்த கியர் 127 டீத்தை பயன்படுத்தவும்.
போஸ்டில் த்ரெட்டிங் டூலை சரியான நிலையில் அமைக்கவும். TPI BSW த்ரெட்டை 50 மில்லிமீட்டர் நீளம் வரை வெட்டுங்கள். த்ரெட்டுகளின் உருவாக்கத்தை சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் கியர் பாக்ஸில் செயின் கியர்ஸ் அல்லது ஷிஃப்ட் லிவரின் நிலையை எவ்வாறு செட் செய்வது, எக்ஸ்டர்னல் பி த்ரெட்டை வெட்டுவது, பிட்ச் கேஜை பயன்படுத்தி த்ரெட் ப்ரொஃபைல் பிட்ச் அல்லது டிபிஐயை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.